ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தேவைப்படும். தமிழில் ஆளி விதைகள்னு சொல்லுவாங்க. நமக்கு எல்லா ஸ்டோர்லையுமே இந்த ஃப்ளாக்ஸ் சீட் கிடைக்குங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீடை வந்து நம்ம 1 கப் அளவு எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே கப்லேயே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீடை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா நல்லா ஈரம்லாம் இல்லாமல் ட்ரையாக இருக்கட்டும். இந்த ஃப்ளாக்ஸ் சீடை நல்லா இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிடலாங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்சோன்னா அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு நாம் கொஞ்சம் நரநரன்னு இருக்கிற ஸ்டேஜுக்கு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாங்க. பவுலுமே நமக்கு ட்ரையாக இருக்கணும். இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே 1 கப் அளவுக்கு சியா சீட்ஸ் எடுத்துக்கலாங்க. நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சியா சீட்ஸும் சப்ஜா சீட்ஸும் ஒன்றானும் வேறுங்க. இது சியா சீட்ஸு. இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அதே பவுல்லையே நாம் சியா சீட்ஸையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம மெஷர் பண்ண கப்லையே 1 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. எள்ளை ரொம்ப ஃபைனாக அரைச்சோன்னா எண்ணெய் பிரிஞ்சிரும். இந்த அளவுக்கு அரைச்சி நம்ம இதே பவுல்லையே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச எல்லாத்தையும் சியா சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், எள்ளு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர கலந்துக்கலாங்க. 3ம் நல்லா சேர்ந்து வரணும். இப்போ கலந்து இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட்டுக்குன்னு சொல்லி நம்ம சேர்க்க போகிறது டேட்ஸ் தாங்க. இன்றைக்கி நான் ஒரு 10லேருந்து 15 டேட்ஸை இந்த மாதிரி அதோட சீட்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நல்லா ஒரு கொதிக்கிற தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாங்க. இதை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஊறட்டும். இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி தேவைப்படுங்க. ஒரு முழு லெமன், இதில் நம்ம பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு லெமனும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு அதே மிக்ஸி ஜார்லையே நம்ம ஊற வச்ச டேட்ஸை சேர்த்துக்கலாம். இஞ்சியை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இல்லைனா துருவிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. லெமனில் ஒரு பாதி லெமன் அதோட அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு தோலோடவே முழுசாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 1/2 கப்பு அளவுக்கு பம்கின் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணுங்க. எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அது நம்ம சேர்த்துருக்க லெமன் எல்லாமே அதோட பீலோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்க அந்த பவுல்லையே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இனிப்பு டேஸ்ட்டுக்காக இன்னும் கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாம். இந்த இனிப்பு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட டேஸ்ட்டு தாங்க. உங்களுக்கு நல்ல தித்திப்பாக வேணும் அப்படின்னா நம்ம டேட்ஸையும் ஹனியையும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இல்லை நார்மலான இனிப்பு சுவையில் வேணும்னா இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 20லேருந்து ஒரு 30 கிராம் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து எடுத்துக்கலாங்க. 3மே நல்லா சேர்ந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம ஒன்று சேர கலந்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க சியா சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லாம் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் நிறைய இருக்குது. பேடு கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்ணக்கூடியது ஃப்ளாக்ஸ் சீட்ஸுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி ஏர் டைட்டான நல்லா கிளியரான ஈரமெல்லாம் இல்லாத இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம சாப்பிட்டதுக்கு முன்னாடியோ சாப்பிட்டதுக்கு அப்புறமோ ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டா போதுங்க. நமக்கு இருக்க ஜாயின்ட் பெயின்ஸ்லாம் ரொம்ப நல்லதுங்க. கால்சியம் அதிகமாக இருக்க ஒரு ரெசிபி பார்த்திங்கன்னா சியா சீட்ஸுங்க. கண்டிப்பாக இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தாங்க யூஸ் பண்ணணும். இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸுங்கிறது நம்ம எதுவுமே ஆட் பண்ணலைங்க. லெமனும் ஜிஞ்சர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிடும்போது நம்ம ஜாயின்ட்ஸ்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருங்க. ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ் சாப்பிடும்போது நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹெல்த்தி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.